பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இறைமக்களே, நாம் வாழும் காலம், இந்த காலச்சூழல் தவக்காலம் என்பதால் தவக்காலத்தை குறித்த ஒரு சிந்தனையை நான் உங்கள் முன்பு இந்த நாளில் வைக்க விரும்புகிறேன். லெந்து என்று நாம் சொல்லுகின்றோம். லெந்து காலம், லென்த். இந்த லெந்து காலம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லென், எ டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு காலம் தவக்காலம். ஏன் மாற்றுருவாக்கத்திற்கான காலம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த தவக்காலம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தரப்படுவதனுடைய நோக்கமே தங்களை சிந்தித்து பார்த்து சீர்படுத்துவதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேத புஸ்தகம் தெள்ளத் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. மாற்றுருவாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக சில பகுதிகள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரோமர் நிருபம் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே தூய பவுலார் இப்படி சொல்லுகிறார்: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். எ சேஞ்ச் இன் லைஃப் இஸ் an expectation. வாழ்க்கையிலே மாற்றம் என்பது எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. குழந்தையாய் இருக்கிற போது அந்த குழந்தை தன்மையிலிருந்து வளர்கின்ற நிலையை எதிர்பார்க்கின்றோம், தவழ்கின்ற நிலையை எதிர்பார்க்கின்றோம், அடுத்து நடக்கிற காலத்தை எதிர்பார்க்கிறோம், ஓடுகிற காலத்தை எதிர்பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வளர்ச்சியை அல்லது மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். குழந்தை பிறந்து 20 ஆண்டுகள் ஆகியும் அது எழுந்து நடக்காதபடி தரையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெற்றோருக்கு மிகுந்த வேதனை மட்டுமல்ல, குடும்பத்தாருக்கு மிகுந்த வேதனை. அந்த வாழ்க்கையினால் பயன் ஒன்றும் இல்லை. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மாற்றம் நிரம்பிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. துலக்கப்படாத ஒரு பாத்திரம் கரை பிடிப்பது போல மாற்றம் இல்லாத வாழ்வு நாற்றம் எடுக்கும். இதை நான் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து வேகமாய் உங்களுக்கு சில உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 1 முதல் 11 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதி. இயேசுநாதர் கலிலேயாவில் உள்ள கானா என்கிற ஒரு ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிற்கு போகிறார். அந்த கல்யாண வீட்டிலே இயேசுநாதர் செய்த அற்புதம் இயேசுநாதருடைய முதலாம் அற்புதமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நமக்குள்ளே ஒரு பெரிய சவாலை நமக்கு தருகிறதை நாம் அறிய வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பர்சனல் லைஃப். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றுருவாக்கம். இங்கே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. வாட்டர் இஸ் சேஞ்ச்ட் இன்டு வைன், அல்லது வாட்டர் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு வைன். சாதாரண ஒரு தண்ணீர், நிறம் இல்லாத ஒரு தண்ணீர், சுவை இல்லாத ஒரு தண்ணீர், சுவையுள்ள, நிறமுள்ள, குணமுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாறியது. வாட்டர் லைக் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு வைன் லைக் லைஃப்.
தண்ணீர் போன்ற வாழ்க்கை திராட்சை ரசம் போன்ற வாழ்க்கையாக மாற வேண்டியது அவசியம். தண்ணீர் அதற்கு நிறம், குணம், மனம், சுவை இது இல்லை. ஆனால் திராட்சை ரசம் அதற்கு நிறம் உண்டு, குணம் உண்டு, மனம் உண்டு, சுவை உண்டு. எ டோட்டல் சேஞ்ச், டோட்டல் சேஞ்ச். அதைத்தான் இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிற ஒன்று. எ டோட்டல் சேஞ்ச், முற்றிலும் மாற்றம், முழுவதும் மாற்றுருவாக்கம். இந்த விஷப்பாம்பு அடிக்கடி தன்னுடைய தோலை உரிக்கும். இதை நாம் அறிந்திருக்கிறோம், ஒருவேளை பார்த்தும் இருக்கலாம். இந்த விஷப்பாம்பு தன்னுடைய தோலை உரித்தாலும் அதனுடைய விஷம் மாறுவதில்லை. ஆனால் மனித வாழ்க்கை, இயேசுநாதர் விரும்புகிற வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட், அதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். The total change of attitude is the salvation. ஒரு முற்றிலும் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வுதான் ரட்சிப்பு என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு கைத்தட்டுவதினாலோ, பாட்டு பாடுவதினாலோ, குதிப்பதினாலோ, அந்நிய பாஷை பேசுவதினாலோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ண முடியாது. That is not salvation. அது ரட்சிப்பு அல்ல. நம்முடைய வாழ்வில் ஒரு முழுமையான மாற்றம், a total change of attitude, நம்முடைய குணாதிசயங்களில் முழுமையான மாற்றம், அதுதான் ரட்சிப்பு. இந்த முழுமையான மாற்றத்தையே இந்த தவக்காலத்தில் நம்மிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மிலே அவர் விரும்புகிறார். கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேகமாய் இதிலிருந்து சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் சால்வேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட், அதாவது நம்முடைய மனநிலையிலே ஒரு மாற்றம், அதுவே ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் அன்பால் நிரம்பி இருக்கின்ற ஒரு தன்மை, ஒரு வாழ்க்கை. இங்கே நாம் படிக்கிற போது இங்கே கவனியுங்கள், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடக்கிறது. இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறார்கள், இயேசுவும் அங்கே போகிறார். அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சீடர்கள் யார் என்று நாம் கவனித்தால், இந்த சீடர்களிலே யூதாஸ் என்கிற ஒருவர் மட்டும் கொஞ்சம் படித்தவர், அவர் பத்திரம் எழுதியவர் என்று வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. மற்றவர்களெல்லாம் கூலி வேலை செய்தவர்கள், அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர்கள், சாதாரண தொழிலாளிகள். இந்த சாதாரண தொழிலாளிகளையும் தன்னுடைய வீட்டில் விருந்துக்கு ஒருவன் அழைத்திருக்கிறானே, அப்படியானால் அவனுடைய மனநிலையிலே அவன் பெற்றிருந்த மாற்றம் அது ஒரு சரியான மாற்றம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட், அவருடைய மனநிலையிலே அவன் பெற்றிருந்த அந்த மாற்றம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம், ஏன் போதகர்கள் என்று சொல்லுகிறோம், பிஷப் என்று சொல்லுகிறோம். ஆனால் சாதிய உணர்வு, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சாதி வெறி பலருக்குள் இன்றைக்கு அடங்கவில்லை. போதகர்களாக இருக்கிறார்கள், ஏன் பேராயராகவும் இருக்கிறார்கள். சாதி வெறியிலே அவர்கள் அந்த உச்சத்தில் இருக்கிறதை எத்தனையோ இன்றைக்கு நாம் காண்கிறோம், அனுபவிக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நம்முடைய மனநிலையில் முழுவதுமான ஒரு மாற்றம் என்றைக்கு வருமோ அன்றுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்திலே ஆண்டவர் நம்மளை விரும்புகிற ஒரு உண்மை என்னவென்றால், the total change in our mind, that is our salvation, transformation of mind. இதை நாம் செய்ய நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வேர்ட், கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. இயேசுநாதர் அங்கே இருக்கிறார். இயேசுநாதருடைய தாய் இப்போது வேலைக்காரரிடத்திலே ஒன்றை சொல்லுகிறார்கள். 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், do whatever he tells you. அவர் உங்களுக்கு எதையெல்லாம் சொல்லுவாரோ அதையெல்லாம் செய்யுங்கள். கத்தோலிக்க திருமறையிலே அது இப்படி இருக்கிறது, அவர் உங்களுக்கு எதை சொல்லுவாரோ அதையெல்லாம் செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை அப்படியே பிடித்து அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதல். இந்த உணர்வு இந்த தவக்காலத்திலே நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேலைக்காரர்கள் செய்தது என்ன? ஆண்டவர் இயேசு சொன்னார். 7வது வசனத்தில் என படித்தால், இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். கவனியுங்கள், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும் கொள்ளளவை கொண்டது. இவைகள் அங்கே ஓரத்தில் இருக்கிறது 6 கற்சாடிகள். இயேசுநாதர் சொல்கிறார் வேலைக்காரரை பார்த்து, இந்த ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். அவர்களுக்கு தேவை என்ன? திராட்சை ரசம். இயேசு என்ன சொல்லுகிறார்? தண்ணீர் நிரப்புங்கள். ஆண்டவரே, தேவை திராட்சை ரசம் அல்லவா, நீர் தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறீரே என்றவர்கள் ஒரு கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிற ஒன்று கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் தான். நான் அதை இப்படி சொல்வேன், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அவன் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, போகிற இடம் எப்படி? பொதுவாக வருகிற இந்த காலம், இந்த ஏப்ரல் மாதம் போதகர்களெல்லாம் இடம் மாறுதல் பெற வேண்டிய காலம். அப்போ இப்படி எண்ணுவார்கள். நானும் 27 ஆண்டுகள் தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு சபை ஊழியனாக பணி செய்தவன். ஆகவே நான் நன்கு அறிவேன். கேட்பார்கள், பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குதா? இதையெல்லாம் பார்த்துதான் பணி இடம் மாறுதலை அவர்கள் விரும்புவார்கள். ஆபிரகாம் கேட்கவில்லை. எங்கே போகணும் ஆண்டவரே? கேட்கவில்லை. அங்கே என்ன இருக்கிறது? கேட்கவில்லை. மெசொப்பொத்தேமியா கலாச்சாரத்திலே, ஒரு பண்பட்ட கலாச்சாரத்திலே வாழ்ந்தவன் இந்த ஆபிரகாம். அதை விட்டுவிட்டு போக சொல்லுகிறார். எங்கே போவது தெரியாது. கேள்வி கேட்கவில்லை. அவனுக்குள் இருந்த கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் அவனை விசுவாசிகளுடைய தகப்பன் ஆக்கிற்று. அன்புக்குரிய இறை மக்களே, சீடர்களுடைய கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிற்று. எண்ணி பாருங்கள், அவர்கள் கேள்வியே கேட்கவில்லை.
அந்த 7ஆம் வசனத்தின் நிறைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கவனியுங்கள், ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க கற்சாடிகள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, they filled up to the rim. அதனுடைய விளிம்பு வரைக்கும் அதை நிரப்பினார்கள். Jars filled without a question. கேள்வி கேட்காமல் அந்த கற்சாடிகளை அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். இயேசுநாதருடைய வார்த்தைகள் வேத புத்தகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தவக்காலத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதருடைய வார்த்தைகளுக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகின்ற அனுபவம் நம்மிலே இருக்கின்றதா? நம்மை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, ஏன், எதற்கு என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்காதபடி அவர் சொல்லுவதை அப்படியே நாம் செய்வதற்கு என்றைக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோமோ அன்றைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், transcending of heart is salvation. transcending of heart. 10ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இது சொன்னது யார் என்றால், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைத்து அவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய உள்ளம், இருதயம் மாற்றமடைய வேண்டும். டிரான்செண்டிங் ஆஃப் ஹார்ட். ஒரு மாற்றமடைந்த இருதயம் நமக்கு வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கன் சொல்வான், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று சொல்லுவான். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததும் என்பது எரேமியாவுடைய வார்த்தை. ஆனால் நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் இராமல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நம்முடைய மனநிலையிலே மாற்றம் கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் நாம் அடைகின்ற ஒரு மாறுதல் இருக்கிறதே, இந்த மாறுதல் நம்முடைய முழு உடலையும், நம்முடைய முழு ஆத்துமாவையும் அது மாற்றம் காண வைக்கும். எபேசியர் 4வது அதிகாரத்திலே இதை குறித்து பவுலடியார் அழகாய் எழுதுகிறார். பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, மாற்றம் பெற்ற புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன், அந்த புதிய மனுஷனாய் இந்த தவக்காலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பழைய புளித்தமா அல்ல, புதிய வாழ்க்கை, ஒரு மாற்றம் பெற்ற வாழ்க்கை. தவக்காலம் என்பது மாற்றுருவாக்கத்தின் காலம். லென்த், எ டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நினைத்து பார்த்து அவருக்கு பிரியமாய் கரையற்றதும் பிழையற்றதுமான ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோம். இந்த மறுரூப அனுபவம், இந்த மறுரூப வாழ்வு நமக்கு ரட்சிப்பை அளித்து இறுதியிலே நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும். நம்முடைய கோல், நம்முடைய லக்கு நித்திய ஜீவன். நம்முடைய கோல் பரலோக ராஜ்யம்.
இதை எப்படி நாம் அடைய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற மாற்றத்தின் வழியாக. நம்முடைய மனநிலையிலே மாற்றம், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்று கீழ்ப்படிவதிலே நமக்குள்ளே ஒரு மாற்றம், நம்முடைய இருதயத்திலே அடைகின்ற மாற்றம், இவைகள் நம்மை மாற்றுருவாக்கம் செய்யட்டும். இந்த தவக்காலம் நம்மை மாற்றுருவாக்கம் செய்கின்ற காலமாய் நமக்கு இருப்பதாக, நித்தியத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற, அதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற நாட்களாய் இந்த தவக்காலம் அமைவதாக ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.